அந்த செய்தியின் 3 பகுதிகளை பிரித்து தேவனை பற்றி கொஞ்சம் பேசிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். யாரை பற்றி வந்தவங்களுக்கு தெரியும். முதலாவது தேவனை பற்றி பேசினேன். 2வது யாரை பற்றி கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. யார் அப்படின்னா யாரு? நம்ம தான், தேவ ஜனங்கள் தான், விசுவாசிகள் தான், மனிதர்கள் தான். தேவனை பற்றியும் மனிதர்களை பற்றியும் பேசினேன். ஒரு மனிதன் எப்படி இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், தேவன் எப்படி இருக்கிறார், நாம எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன பலன் கிடைக்கும். ஏன்னா நீங்க 73 சங்கீதத்தில் ஆசாப் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, நான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன், நான் வீணாதான் ரட்சிக்கப்பட்டனோ, எதுக்குப்பா இந்த அனுபவம் எனக்கு, நான் எதுக்கு இந்த பெந்தைகோஸ்தே அனுபவத்துக்கு வந்தேன், நம்ம பாஷையில் சொன்னா, எதுக்கு ரட்சிக்கப்பட்டேன், எதுக்கு அபிஷேகம் பெற்றேன், எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறேன், என்ன நடந்துருச்சு, எனக்கு ஒரு காரியமும் நடக்கல, எல்லாம் ஃபெயிலியர் தான், தோல்வி தான். ஆனா அங்க ஒருத்தர் அநியாயக்காரன் இருக்கிறான், அக்கிரமக்காரன் இருக்கிறான், ஒரு விபச்சாரக்காரன் இருக்கிறான், ஒரு திருடன் இருக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கானே, ஏ சுவாமி நான் நல்லா இல்லையே என்று நாமும் கூட பல முறையில், பல விதங்களில், பல நேரங்களில் குறைவுபட்டுக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை பற்றி சலித்து போகிறோம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையை பற்றி எப்படி போறோம்? அடாடாடா, என்னப்பா இது வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? ஏன்? கேள்விக்கு பதிலே இல்லை. என்னை விட பெரிய பெரிய பாவி, பெரிய பெரிய அக்கிரமக்காரன் நல்லா தானே இருக்கான், நான் நாள்தோறும் தண்டிக்கப்படுகிறேன். சங்கீதக்காரன் சொல்றான், எப்படி? டெய்லி வாதிக்கப்படுகிறேன், நிமிஷந்தோறும் வாதிக்கப்படுகிறேன். இது என்ன? இது இந்த வாழ்க்கை ரொம்ப வருத்தமான வாழ்க்கை என்று ஆசாப் 73 சங்கீதத்தில் சொல்லுவார். சொல்லிட்டு அதுக்கு பிறகு என் வாழ்க்கையை பற்றியும் அதன் முடிவை பற்றியும் அந்த துஷ்டனுடைய துன்மார்க்கனுடைய வாழ்க்கை பற்றியும் அவனுடைய முடிவை பற்றியும் இவர் புரிந்து கொள்ள முடியாம, விளங்கிக் கொள்ள முடியாம ஆலயத்துக்கு போனார், தேவ சமூகத்துக்குள்ள வந்தார், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். கர்த்தர் அவருடைய கண்களை திறந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவர் பார்க்கிற பார்வை பெரிய வித்தியாசம். அது என்னத்தை பார்த்தாருன்னா, அவன் வாழ்க்கையின் முடிவையும் பார்த்தாரு, இவர் வாழ்க்கையின் முடிவையும் பார்த்தாரு. அப்பதான் அவர் சொன்னாரு, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நல்லது, நலம். ஹல்லேலூயா. ரபகலகா தச்சனா துனோசே. நான் தப்பாலாம் கணக்கு போட்டுட்டேன், தவறாலாம் யோசித்துட்டேன். நோ 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 நோ, அப்படி இல்லை. அவன் எங்க நிக்கிறான் தெரியுமா? சறுக்கலான இடத்துல நிக்கிறான். அவனை ஒரு நிமிஷத்துல நீர் உயர்த்துவீரோ? இல்லை. அவன் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் அழிந்து போகிறான். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகி போகிறான். துன்மார்க்கரின் முடிவு. ஹல்லேலூயா. அதான் 2ஆம் சங்கீதத்தில் எழுதுறாரு, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். கோபம் பற்றி எரியும் போதெல்லாம் தெரியும், இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு உலகத்துக்கு சொன்னா புரியாது. ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயை உள்ளவர், அவர் யாரையும் சேர்த்துக் கொள்ளுகிறவர், எந்த பாவத்தையும் மன்னிக்கிறவர். அது இன்னைக்கு தான், நியாய தீர்ப்புல கிடையாது. இன்றைக்கு பரிந்து பேசுகிறார், முத்தமிடுகிறார், அரவணைத்துக் கொள்கிறார். நேற்று போன வாரத்தில் சொன்னேன் பாருங்க,
கனப்படுத்துகிறார், சேர்த்துக் கொள்ளுகிறார். அது இப்போ கரண்டா. ஆனால் எதிர்காலத்தில் நியாயத்தீர்ப்பு நாளில் அவருடைய கோபம் பற்றி எரியும். எப்படி எரியும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி எரியும்? பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவங்க மட்டும்தான் யாரு? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் பாக்கியம் என்று, சிறந்தது என்று ஆசாப் 73ஆம் சங்கீதத்தில் சொல்றார். இயேசு கோபப்படுவாரா? படுவார். குமாரன் அங்க எழுதப்பட்டிருக்கு. யாரு கோபப்படுவா? சத்தமா சொல்லுங்க, யாரு? அன்புள்ள இயேசுக்கு கோபம் வருமா வராதா? ஏன்னா அவர் எவ்வளவு தருணம் கொடுக்கிறார், எவ்வளவு சான்ஸ் கொடுக்கிறார். 2026 வரைக்கும் சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. இனி எத்தனை ஆண்டு கொடுக்க போறாரோ தெரியாது. அதனால முடிவில் அவருக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வரும்? கோபம் வந்தா நீங்க அழிஞ்சே போயிடுவீங்க, நான் அழிஞ்சே போயிடுவேன். அதனால அதுக்கு முன்னால அவரை அண்டி பிடிச்சுக்கோங்க, கெட்டி பிடிச்சுக்கோங்க. தகப்பனின் அன்பு இன்றைக்கு ஏராளம் நமக்கு சொரிந்து சொரிந்து அவர் அள்ளி அள்ளி தருகிறார். ஒரு நாளும் தயை கண்டேரையா, அந்நாள் என்னை வெறுத்தே ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேரையா, என்னை வெறுத்தே ஐயா. தயை தயை ஹல்லேலூயா. அதைத்தான் சொன்னேன். அவர் தேவன், அவருடைய குணாலட்சணங்கள் என்ன? நான் மனிதன், நான் என்ன செய்ய வேண்டும்? அதை பற்றி நான் அந்த 24வது சங்கீதத்திலிருந்து சொன்னேன். நான் என்ன பண்ணணும்? சங்கீதத்தை எடுங்க. நான் என்ன பண்ணணும்? ஒரு முறை நினைப்பூட்டிட்டு அப்படி பாஸ் பண்ணிடுறேன். கைகளை எப்படி வச்சுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கைகளை எப்படி வச்சுக்கணும்? இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்? ஆத்துமாவை எப்படி வச்சுக்கணும்? கபடா என்ன பண்ணக்கூடாது? நான் ஆச்சு சத்தியமா இப்படிலாம் சொல்லாதீங்க, ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் அந்த 6வது வசனம் நினைக்கிறேன் இல்லையா? 5 இல்லை 6 நினைக்கிறேன். எப்படி நான் இருக்கணும்? 6 இல்லை, 6 இல்லை, இன்னொரு வசனம் ஒன்று இல்லாமல் எடுத்துருவீங்களா? நான் தான் எடுக்கிறேன். யார் அவருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அங்கே நிலைச்சிருப்பான்? யார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? யாரு நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு கேள்வி. கேள்வி அப்படின்னா நான் கேள்வியை கேட்கல, உனக்கிட்ட நான் கேட்கறது அது இல்லைம்மா. வசனத்தை நீ மாற்றி கொடுக்குற. யார் போக முடியும்? யார் நிலைச்சிருக்க முடியும்? முதல்ல கையில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கணும். ஆத்துமாவை எங்க ஒப்பு கொடுக்க கூடாது? மாய்க்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அப்புறம் கபடா ஆணையிடக்கூடாது. அதை மட்டும் இல்லைங்க, அவரை தேடி விசாரிக்கணும், அவருடைய சமூகத்தை நாடணும். 6ஆம் வசனம், தேடி விசாரிக்கணும். எங்க? என் ஆத்தும நேசரை கண்டீர்களா? சூனமத்தியால் தேடுறா, மணவாட்டி தேடுறா. தேடுவீங்களா? தம்பி முன்னால வாப்பா, நீ ஒரு பாட்டு பாட, அவங்க எல்லாம் சர்பத்து குடிக்கட்டு, கடைசியா நீ குடிச்சுக்க. ஓடியா ஓடியா ஓடியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ரொம்ப பேச வேண்டியதில்லை, சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லாதது இருக்கு, அதை மட்டும் தான் சொல்லணும்.
அதனால அந்த பிள்ளைகளுடைய ஆராதனை இது. நான் அதிக நேரம் எடுக்கக்கூடாது. சத்தமா பாடுங்க. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி சரீராரையா. சத்தமா படிப்பா. இதுவரை உதவினீரே, எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவினீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நர்மதை குடிச்சுக்கிட்டேன். நன்றி சொல்லிட்டு பலவீன நேரங்களில் தேவன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் எனக்கு பலம் தந்தீர். தந்தீரையா. சுகமானே சுகமானேன் தழும்புகளால் சுகமானே. குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் குடும்ப மருத்துவர் நீரே. Thank you, Lord. தடைகளை உடைத்தீரையா. ரமலகமதனகே. ஆடவிடவில்லை. சக்கரதுரகனமதனதியோ. தடைகளை உடைத்தீர். என்னை தள்ளாட விடவில்லையே. விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் ஓரணி. சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. தூக்கி என்னை சுமந்து. சோர்ந்து போன தூக்கி என்னை சுமந்து. என்னை சுமந்து வாக்குகள் தந்து தந்து ஏற்றில் இருக்கப்பா. நன்றி. கோடி நன்றி. Yes, Lord. நன்றி நன்றி. ஹரியா.
பாடிங்க. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். நல்ல கைதட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஷக்கடொல்லோ ரகமரமா நேகமசத கரபயோ ஓஷே மனதாரே நன்றி சொல்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏசப்பா மனதாரே நன்றி சொல்வேன். ஆயத்தரத்தை சொல்லுங்க டாடி. மனதாரே நன்றி சொல்வேன். உணர்ந்து பாடின அன்பு மகனுக்காக ஸ்தோத்திரம். கொஞ்சம் சத்தம் போதாது. அடுத்து வரும்போது இன்னும் 2-3 முறை விட்டுட்டோம்னா எனக்கு மேலே வந்துடுவாங்க. என் பிள்ளைகள் தானே. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி ஒன்றுமே சத்தம் இல்லையே. அவங்க எல்லாம் 16 அடி பாய்வாங்க, என்னோட டபுள். அப்படிதான் நாம் போஷிக்கிறோம், நடத்துகிறோம், விசாரிக்கிறோம், அவங்களோட அன்பு பாராட்டுறோம், அவங்கள அரவணைக்கிறோம். அவங்க வெறுத்தாலும் நேசிக்கிறோம். பிள்ளைகள் தானே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேங்க்யூ. இப்போது இந்த மாதிரி கைகளில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம், இதெல்லாம் ஆத்துமாவை பாதுகாத்து மாயைக்கு இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காம ஜாக்கிரதையாக காத்துக்கொண்ட அனுபவம். பொய்யா சத்தியமாங்க உண்மையாங்க பூரா பொய் தான், அப்படி சொல்லக்கூடாது. கபடாய் ஆணையிடக்கூடாது, பொய்யா சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அப்புறம் அந்த அவரை தேடுகிறோம். 6ஆம் வசனத்தில் அவரை தேடுகிறோம். யார் கர்த்தரை தேடுகிறவங்க இருக்கிறீங்க? யாராவது இருக்கீங்களா? கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இருக்கிறோம். நம்ம எல்லாம் அவரை தான் தேடி வந்திருக்கிறோம், தேடிட்டே தான் இருக்கிறோம், இனியும் தேடத்தான் செய்வோம். ஆமேன் தானா? என்ன வந்தாலும் தேடுவோம், யார் கைவிட்டாலும் தேடுவோம், எப்படி போனாலும் நம்ம பாட்டு தேடிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமேன். ஆமாம், அவரை தேடி தேடி விசாரித்து என் மணவாளன் எங்கே இருக்கிறார், என் தகப்பன் எங்கே இருக்கிறார், நான் அவரை காண வேண்டும், நான் அவரை பார்க்க வேண்டும். உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. ஹல்லேலூயா. Yes, amen. Hallelujah. தேடி விசாரித்து சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியில் நான் இருக்கிறேன். ஆபிரகாமின் வரிசையில் யாக்கோபு, யாக்கோபின் வரிசையில் நான் வந்துட்டேங்க. ஈசாக்கு வந்தார், யோசேப்பு வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், எவரோ வந்தார், நானும் அங்கே தான் இருக்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே ஒன்றுக்கும் பயந்து விடாதே. இஸ்ரவேலின் சின்ன கூட்டம் தான், எதற்கும் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. என்னை ஒன்றும் செய்யாதே. இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே.
சிறுமந்தே பயப்படாத, எதுக்கு பயப்படாத? ஓ யாக்கோபென்னும் பரகமலதரமகனமா நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. எஸ் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அந்த சிஸ்டம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்கம்மா. அது பழுதாயிடுச்சு, அதனால் பழுது பார்க்கப்பட்டிருக்கு. இந்த வேடெல்லாம் மாறி கிடக்கும், பார்த்து சரி பண்ணிட்டு விட்டுட்டு போ. அதனால் அது பாட்டி ஏதாவது ஒரு பாஷையில் எழுத்து வருது. நம்ம தமிழை கேட்டால் அது சைனா எழுத்து வருது. ஏன்னா இந்த பீஸெல்லாம் சைனா பீஸாக தான் இருக்கும். அதனால் அது அங்கே போயிடுது சைனாவுக்கு. சரி, அவனுக்கு அது தெரியாது. இன்னைக்கு தான் நேற்று தான் அது கொண்டு வரப்பட்டது, பார்க்கலவா. அதனால் நீங்கள் என்ன வேறு மாதிரியெல்லாம் எழுத்து வருதுன்னு பயந்துடாதீங்க. நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே, எல்லாம் சரிப்படுத்திடலாம், சரியாயிடும். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்படியெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்து, இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக ஜீவித்து, அதை ஒடுக்கி இதை ஒடுக்கி, அதை ஒடுத்து இதை ஒடுத்து, அதை பார்க்காம இதை பார்க்காம, அதை வாங்காமல் இதை வாங்காமல், அதை செய்யாமல் இதை செய்யாமல் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற ஒரு தேவ பிள்ளை இடரல் வரத்தான் செய்யும். எங்கெங்கெல்லாம் கண்ணு பார்க்கும்போது கொஞ்சம் சோதனை வரத்தான் செய்யும். ஆமாம், அதெல்லாம் இந்த பவித்ரா சொன்னால் எல்லாருக்குமே சோதனை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும்னு கொஞ்சம் தெளிவாக தான் சொன்னான். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, இருக்கட்டும், வர்றது வரட்டும். எல்லாரும் சொல்லுங்கள், வர்றது வரட்டும். என்ன வரமாட்டேக்கு வாயில் வந்துடப்படாதுன்னு பயமாக இருக்கும். வர்றதெல்லாம் வரட்டுங்க. இதுவரை உதவினவர் இன்னமும் உதவி செய்வார், இன்னமும் உதவி செய்வார், மேலாகவே உதவி செய்வாருங்க. ஆமாம், ஏன்னா அவருடைய வேலை வந்தது, அவருடைய காலம் வந்தது. நான் அதை தான் இன்றைக்கி செய்தியாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பிறகு யூத் கேம்ப் இருக்கிறதுனால விட்டுட்டேன். இருக்கட்டும், அது நான் அடுத்த வாரம் ஆண்டவருக்கு சுத்தம் பண்ண கொடுத்துடுவேன். இப்போ இப்படிலாம் வாழ்ந்தா இது என்ன, அந்த பிள்ளை சொல்கிறா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்களாம். அவள் சொல்கிறான் செய்தியில், இப்படியெல்லாம் வாழ்ந்தா என்ன சொல்லுவாங்களாம்? பைத்தியம்னு சொல்லுவாங்களாம். இப்படி பைத்தியக்கார வாழ்க்கை வாழ்ந்தா, இப்படியெல்லாம் உலகத்தாருக்கு முன்னால் நம்ம சிறுமைப்படுத்தி வாழ்ந்தா என்ன பலன்னு நான் நேற்று கொஞ்சம் சொன்னேன். அது ரொம்ப இன்னைக்கு சொல்ல முடியாது. ஒரே ஒரு வேர்டு, அதாவது அது என்ன பலன் இருக்குன்னு சொன்னால், என்ன பலன் சொன்னேன் அங்கே ஒரு அது எங்கப்பா 24ஆம் சங்கீதத்தில் என்ன பலனை சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லையே. கர்த்தரால் என்ன பண்ணப்படுவாங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், 5ஆம் வசனம். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தரால் ஆசீர்வாதத்தை அப்படிங்கிற ஒன்றை மட்டும் எடுத்துட்டு முடிச்சிடுவேன். ஆமாம், ஒரு 5 நிமிடத்தில் வேகமாக முடிச்சிடுவேன். ஏன்னா அனல் பயங்கரமாக இருக்குது. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம இவ்வளோ நேரம் சகித்தோம், இனிமேல் சகிக்க முடியாது. அதனால் ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்கள், ஆசீர்வாதமான வார்த்தை. என்ன வார்த்தை? கர்த்தரால் நான் இப்படி உலகத்துக்கு முன்னால் பைத்தியமாக வாழ்ந்தா, உலகத்துக்கு முன்னால் இழிவாக வாழ்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னு ஆசாப் நினச்சது மாதிரி நம்மளும் நினைக்கத்தான் செய்கிறோம். ஆசாப் நம்மளோட பெரிய பரிசுத்தவான், சங்கீதக்காரன், சங்கீதக்காரர்களுக்கெல்லாம் தலைவன். ஆமாம், ராஜாவுக்கே அவன் தான் ராகம் போட்டு கொடுப்பான், தாளம் போட்டு கொடுப்பான். அப்படிப்பட்ட தேவ மனுஷனுக்கே இடரல் வந்திருக்குன்னா நமக்கு இடரல் வராதா என்ன? வரத்தான் செய்யும். சிந்தனை வரும், எண்ணங்கள் வரும், யோசனைகள் வரும். இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமான்னு கூட நினைப்போம். ஆனால் உங்களுக்கு கர்த்தரால் என்ன கிடைக்க போகுது? இன்றைக்கு சொல்லுங்க, நீங்க பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தேவனால் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கைதட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை கஷ்டம்தான். அந்த பொண்ணு சொன்னது மாதிரி கணுக்கால் அளவு நடந்து, முட்டளவு, முழங்கால் அளவு,
கடினமான பாதை தான், கடந்து கடந்து போனோம். அது ஒரு கஷ்டம்தான். ஆனா போய் பாருங்க, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். 1000 முழம் அளக்கிறவர் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் உங்களை நடத்திட்டு போறாரு, கையை பிடிச்சு நடத்திட்டு போறாரு. போங்க, தைரியமா போங்க, அவர் நடத்துவார். நீங்க நடங்க. ஆமா, தள்ளி விட்டா நீந்துங்க. என்ன ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அப்படி ஒரே இந்த ஒரு வழியில தான் கிடைக்குமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பல வழிகள் இருக்கு. எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தோடு அவர்கள் புறப்பட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.